எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி நிறுத்தலாம். இங்கிலீஷ். Now when they drew near to Jerusalem and came to Bethphage and came to Bethpage or Bethpage at the Mount of Olives, then Jesus sent 2 disciples. Then Jesus sent 2 disciples. கவனிங்க. தமிழ்ல அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து அப்படி இருக்குது. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லைன். Now when they drew near to Jerusalem. And when they drew near to Jerusalem. Amen. Now Jesus is traveling all over from Galilee to Jerusalem. Amen. This is his final journey. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி பிரயாணம். அவர் எங்க இருந்து வருகிறார்? பைபிள்ல சொல்லுது கலிலேயாவில இருந்து பிரயாணம் பண்ணிட்டு வருகிறார். சமாரியாவுல வந்து நெக்ஸ்ட் யூதேயாவுல நுழைஞ்சு எருசலேமுக்கு வரார். இதுதான் இயேசுவுடைய கடைசி பிரயாணம். இதோட அவர் மரிக்க போகிறார். ஆமென். வழியில வரும்போது என்னை பிடிச்சிடுவாங்க, என்னை அடிச்சிடுவாங்க, என்னை கொன்னுடுவாங்க, மனுஷகுமாரன் பாவி இடத்துல கையளிக்க போகிறார், எல்லாத்தையும் பேசிட்டு வரான். அதுவும் பைபிள்ல சொல்லுது இவரு எல்லா ஜனங்களும் கூட இயேசுடைய தாய் மரியாதைல இருந்து எல்லாம் வந்துருக்கிறாங்க. அநேக ஸ்திரீமார்கள் வராங்க, 12 சீஷர்கள் வராங்க. ஒரு பெரிய கேங், ஒரு 30 பேர் வராங்கன்னு வைங்களேன். 30-40 பேர் கூட வருவாங்க. ஸ்திரீமார்கள் அநேகர் வந்தா, மகதலேனா மரியாள் கூட வந்து கொண்டிருக்கா. அப்படி அவங்க சீஷர்கள் வந்து கொண்டிருக்க சமயத்துல இயேசு பைபிள்ல சொல்லுது முன்னாடி நடந்து போனாராம். எங்க எருசலேமுக்கு நடக்கும்போது he walked before them. Amen. As they were marching towards Jerusalem as a journey, Bible says he walked before them. அவளுக்கு முன்னாடி நடந்து போனா. எதுக்கு? சாவுறதுக்கு. யாரும் அப்படி செய்வாங்களா? பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா இருந்திருக்காரு இயேசு கிறிஸ்து. பைபிள்ல சொல்றது இவர் பேசுறத கேட்டு அவங்க எல்லாம் பயந்தாங்க. அவங்க சொல்றாங்க ஏற்கனவே ஆண்டவரே உங்க கல்லடிச்சாங்க, கொண்டுட்டாங்க, கல்லடிச்சு இவனை கொல்ல பார்த்தாங்க, திருப்பாங்க போறீங்களா? அதுக்கு இயேசுநாதர் ஒரு பயப்படல. ஆமென். தன்னுடைய மரணத்தை பற்றி அவர்கிட்ட பேசிக்கொண்டே வந்தாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் பயந்தார்கள். இவர் மாத்திரம் முன்னே நடந்து கொண்டு போனார். அவங்க எல்லாம் பயந்து என்னடா வந்து அப்படின்னு பேசிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி வந்து கிட்ட எருசலேமுக்கு வராங்க. ஆமென். எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்க எந்த வழியா பெத்தானி அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ள, அதான் அங்கதான் லாசர் எல்லாம் இருக்குது. லாசருக்கு 2 சிஸ்டர் இருப்பாங்க, மார்த்தா மரியா. அவங்க ஊர்ல போயிட்டு தங்கிட்டு தான் அவங்க வருவாங்க. அப்படி வரும்போது எதிரில் ஒரு எருசலேமுக்கு எதிரில் கிழக்குல ஒரு மலை இருக்குது. அது பேர் ஒலிவ மலை. சொல்லுங்க என்ன மலை? ஒலிவ மலை. மவுண்ட் ஆலிவேட். ஒலிவ மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த ஒலிவ மலை கீழே வந்து கிராமங்கள் இருக்கும். அதுல வந்து ஒரு ட்வின் சிட்டி பெத்பகே பெத்தானியில வந்து லாஸ் இருக்கார். பெத்பகேல வந்து அதுவும் பக்கத்துல இருக்கிறது ரெண்டுங்களா ஒரு கிராமம். அங்க இயேசுநாதர் சொல்றார் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்த போது என்ன நடக்குது? இயேசுவான சீஷர்கள் எத்தனை பேர் அனுப்பினாரா? 2 பேர் அனுப்பினார். இங்கிலீஷ். Now when they drew near to Jerusalem, okay, and came to Bethphage, at the Mount of Olives, and Jesus sent 2 disciples. 2 பேர் அனுப்புகிறார். Jesus sent 2 disciples. இரண்டாவது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அழித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்படின்னா இங்கிலீஷ். Saying to them, so he called out 2 disciples and saying to them, go into the village over against you, and immediately you will find a donkey tied and a colt with her. Loose them and bring them to me. As soon as you enter into that city, you will see a colt and a donkey that has been tied before a house. Loose them, untie them and bring them to me. Amen. He says நீங்க போன எதிரில இருக்க கிராமத்துக்கு போங்க. 2 சீஷர் சொல்றார். அங்க போன உடனே நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா ஒரு வீட்டு எதிர்க்க ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஆமென். அதை நீங்க அவிழ்த்து கொண்டு வாருங்க. கீழே அப்படியே சோரி போகுது. நீங்க அழுக்கும் போது கேட்குவாங்களாம். என்ன கேட்கணும்? ஏன்டா இதை அழுக்கிறேன்னு கேட்குவாங்க. இது டீச்சருக்கு போதகருக்கு வேண்டும்.
இயேசுவுக்கு வேண்டும்னு சொல்லுங்க, அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். கம் ஆன், அடுத்த வசனம் பாருங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கழுதையை பார்க்குறீங்க, அது குட்டியை பார்க்குறீங்க. நீங்க யாரும் ஒருத்தர் ஏன் அவிக்கிறீங்கன்னு கேட்டானாங்க, நீங்க சொல்லுங்க இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்கள், அவன் உடனே அனுப்பி விடுவான் என்றார். இங்கிலீஷ்ல. And if anyone says anything to you, and if anyone say anything to you, you shall say, the Lord has need of them. The Lord has need of them. And immediately He will send them. Amen. If anyone says anything to you, you shall say, the Lord has need of them, and straight away He will send them. Immediately He will send them. Hallelujah. Amen. அல்லேலூயா. பொம்மலாட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கும். பொம்மலாட்டம் தெரியுங்களா? பொம்மையை வந்து வச்சிருவாங்க, அதுக்கு கை காலு எல்லாம் இருக்கும். அது கைக்கு காலுக்கெல்லாம் ஒரு த்ரெட்டு நூல் கட்டிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கையில வந்து அந்த நூலெல்லாம் வச்சுருப்பாரு. அவர் அப்படி கை இப்படி பண்ணாரு, விரல் எப்படி பண்ணாருனாக்கா அந்த அவர் கை ஆட்டும், கண் ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு நூல் வச்சுருப்பாங்க, எல்லாம் கட்டி வச்சுட்டு அதை இழுப்பாங்க. அதை இழுத்தாக்கா அது ஆடும் டான்ஸ். கேட்டாங்களா? அது பொம்மைக்கு உயிர் இல்லை, ஆனா உயிரை கொடுக்கறது, அதை ஆட்ட வைக்கிறது யாரு? ஒரு ஸ்ட்ரிங் புல்லர், கயிறு கட்டிட்டு ஒருத்தர் இழுக்கிறான், பொம்மை ஆட்டக்காரன். ஆமென். அவன் என்ன பண்றானோ அதுதான் பொம்மை ஆடும். அது போல உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பொம்மை ஆட்டக்காரர் ஒருத்தர் மேல இருக்கிறார். பயப்படாதீங்க, there is a string puller. Amen. Just we are perfect before Him and He is a string puller. Amen. உன்ன மாத்திரல உன் circumstances, உன் சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைக்க, வடிவமைக்க அவரால முடியும். அவர் டைரக்ட் பண்ணுகிறார். பயப்படாதீங்க, உங்களை சூழ்ந்து இருக்க எல்லா சூழ்நிலையும் மாற்ற அவரால முடியும். ஆமென். எதிரில் இருக்க கிராமமே தெரியல, அங்க கழுதை கட்டி இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவங்க போய் அவுக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியுது. ஆமென். என்ன சொன்னா விடுவாங்கன்னு தெரியுது. எல்லாத்தையும் இவர் அந்த தூரத்துல இருந்து அந்த கிராமத்துல நடக்கிறது எல்லாம் பார்த்து. ஆமென். அதான் பைபிள்ல சொல்லுது, அவர் என்ன பண்ணாரா, ஆதி அந்தம் தெரியுங்களா? ஆதினா முன்னாடி, அந்தம்னா பின்னாடி. ரைட்டுங்களா? எண்டு முடிவு. ஆதினா முன்ன நடந்தது, அந்தம்னா முடிவு. பைபிள் சொல்லுது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டே அறிவிக்கிறார். முடிவுகளை என்ன நடக்க போகுது கடைசி என்ற அவர் ஆதியிலிருந்து அறிவிக்கிறார். உனக்கு எனக்கும் நம்முடைய முடிவு தெரியாத இருக்கலாம், ஆனா நம்முடைய முடிவெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். பயப்படாத, உன் முடிவு நல்லா தான் இருக்க போகுது. உன் முடிவு நல்லா தான் இருக்க போகுது. உனக்காக கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் தீமைக்காக அல்ல, அது வெற்றிக்காக, வெற்றியை கொடுக்கும். ஹalleluya. He knows the end from the beginning. He knows the end from the beginning. அந்த முடிவுகளை ஆதி முதற் கொண்டே அறிந்து இருக்கிறார். அது எங்க இருக்குது? ஏசாயா புத்தகம், book of Isaiah chapter 46 verse 10. ஏசாயா 46:1. ஸ்டோரி எல்லாம் தெரியும். 46:10 சாரி, ஒரு 0 விட்டு சொல்லிட்டேன் பாருங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். இன்னொரு முறை ஒரு லைன் படிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தோனாக முடிவு, எண்டு. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். இங்கிலீஷ். Declaring the end from the beginning. இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வருது பாரு. Declaring the end from the beginning. Who is our God? He is the Lord who declares the end since from the beginning. இன்னொரு முறை first line. Declaring the end from the beginning. And from ancient times. Things that are not yet done. Saying, my counsel shall stand. And I will do all my pleasure. Amen. அவர் சொல்றாரு, முடிவு எனக்கு தெரியுமா? முடிவு ஒண்ணும் உனக்கு கெட்டதா இருக்க போறதில்ல. உன்னை அழைச்சவர் நான், உன்னை தெரிந்து கொண்டவர் நான். தாயின் கர்ப்பத்திலே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன். உன் முடிவு எனக்கு தெரியும். நீ பயப்படாத. உன் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. உன் கண்ணீர் யாவை நான் துடைப்பேன் என்று தான்.
ஆமா, முடிவுகளை பிகினிங்ல இருந்தே சொல்றாங்க. ஆமென். அதான் சர்ச்சுக்கு வரணும், பாஸ்டர் மூலமா சொல்லுவார். ஹalleluya. ஹalleluya. பிரசங்கத்துல வரும். ஆமென். ஹalleluya. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னா அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அந்தோன்னு நம்ம பேசுறதுல அந்தோனாக முடிவு, எண்ட். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஓமேகாவுமானவரே. அவர் ஆதியும் அவரே துவக்கம், முடிவு. He is the beginning and the end. ஹalleluya. ஆமென். அதே மாதிரி ஒரு ஜீசஸ் வாழ்க்கையில இன்னும் நடக்கும். இப்ப பாருங்க, எதிர்ல வில்லேஜ் இருக்குதான், அங்க வந்து எதிர்ல அந்த வில்லேஜ்ல வந்து நீங்க போன அதுவும் சொல்லுவோம், ரெண்டு ரோடு பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல 2 ரோடு பிரியும். அதுல வந்து அந்த ரோட்டுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு எதிர்க்க 2 கழுதை கட்டியிருப்பாங்க, ஒரு குட்டி ஒரு தாய். நெக்ஸ்ட் சொல்றாரு, அந்த குட்டி மேல ஒருத்தரும் ஏறி இருக்க மாட்டான். இது வரைக்கும் அது கூட பாக்குறாங்க, ஒருத்தரும் ஏறிடாத கழுதை. ஆமென். புது கழுதை. ஆமென். அந்த கழுதை எத்தமா நான் ஏறின்னு போனோம் அப்படின்னு சொல்றேன். ஹalleluya. நீங்க அவிழ்க்கும் போது இப்படி யாரும் ஒருத்தர் கேட்குவான், அதுவும் தெரிஞ்ச அவருக்கு. எஸ். நான் நடக்க போது முன்கூட்டியே சொல்லுகிறார். ஆமென். அப்போ நடக்க போவர்களை முன்கூட்டியே அறிவிக்கிறவர் ஆண்டவர். ஆமென். உன் முடிவுகளை முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஹalleluya. முடிவுகளை முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஆமென். அந்தத்தில் உள்ளவைகளை அப்படின்றதுடைய முடிவுகளை முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஆமென். ஹalleluya. He declares the things of the end since from the beginning. ஹalleluya. ஆமென். ஒரு 4 நாளைக்கு இன்னைக்கு இருந்து ஒரு 4 நாள் பெரிய வியாழக்கிழமை வரும். அன்னைக்கு காலையில் அவர் இயேசுநாதர் கூடுவார் 2 சிஷ்யர்கள். அந்த 2 சிஷ்யர் யாருனாக்கா பைபிள்ல சொல்லுது பீட்டர் அண்ட் ஜான். பேதுரும் யோவானும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க எதிரில் இருக்கிற பட்டணம் எருசலேம் பட்டணம் போங்க, நீ பட்டணத்துல என்டர் ஆகணும் அப்படியே சொல்றாரு. as soon as you enter into the city you will find a man, you will see a man who will be carrying a pitcher of water. ஆமென். தோள் மேல குடம் வச்சுன்னு தண்ணி பிடிச்சின்னு போவான் ஒரு மனுஷன், தோள் மேல குடம் தூக்கின்னு போவான். ஆமென். ஆமென். கரெக்டா சொல்ற, நீ என்டர் ஆன பட்டணத்துல ஒரு மனுஷனை பாப்பீங்க, அவன் தோள் மேல குடம் வச்சிருப்பான். எங்க எப்படி தூக்குறாங்க, தலைமையில வச்சிருக்கான்னு சொல்ல, எங்க தோள் மேல. அவன் பின்னாடியே போங்கன்றார். இவங்க 2 பேருக்கு அப்படியே போங்க. அவன் எந்த வீட்டுல நுழைறானோ அந்த வீட்டுல நீங்களும் போங்க. ஆனா அவன் எஜமா இல்ல, அந்த வீட்டுல போயிட்டு எஜமா யாருன்னு கேளுங்க. அந்த எஜமா வந்தாருனாக்கா சொல்லுங்க, இன்னைக்கு போதகர் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், அங்க எங்க ஆசரிக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வீட்டுல ஒரு மேல் வீட்டு அறை இருக்கும், ஒரு அப்ஸ்டேர் இருக்கும். அப்ஸ்டேர்ல பெரிய ரூம் இருக்கும். அதுல வந்து இட்ஸ் வெல் ஃபர்னிஷ்ட் சொல்றான். கார்பெட் எல்லாம் விரிச்சு, கம்பளம் எல்லாம் விரிச்சு, மேட்ச் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூம் அவன் காட்டுவான். அங்க போய் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நடக்க போறதே நடக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அறிவிக்கிறார். ஆமென். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டே வெளிப்படுத்துகிறார். He is the Lord who declares the things declaring ends since from the beginning. முடிவுகளை முன்கூட்டி அறிவிக்கிறது. இது மாதிரி நிறைய இயேசுநாதர் சொன்னார். யூதாஸ் காரியத்துக்கு சீஷர்கள் சொன்னார், நீ உங்கள ஒருத்தன் எனக்கு காட்டி கொடுப்பான், முடிவை சொல்றார் அவர். அவன் யூதாஸ் காரியம் அவனுக்கு ஐயோ அதுவும் சொல்றார். எல்லாம் தெரியுது, நீங்க எல்லாம் என்னை விட்டு ஓடிடுவீங்க, அதுவும் தெரியுது. ஹalleluya. எனக்கு என்ன இப்போ பேக் டு பெவிலியன் எங்க மேத்யூ அந்த கழுதை ஸ்டோரி இல்லைங்களா? 21:3 ஓகே. ஒரு உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 4ஆம் வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நம்ம இஸ்ரேலியல 5 வருஷம் கடகடான்னு முடிச்சிட்டோம். இதுல வேற போயிட்டு வந்துட்டோம். எங்க ஏசாயா வேற போயிட்டு வந்தோம். என்ன ஃபாஸ்டா பண்ணுது. ஹalleluya. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இங்கிலீஷ். All this was done that it might be fulfilled. All this happened or done that it might be fulfilled, which was spoken by the prophet. Saying, tell the daughter of Zion. Tell you the daughter of Zion. Behold, your king is coming to you. Lowly and sitting on the donkey. Meek and lowly, sitting on a donkey. A colt. The foal of a donkey. The foal of an ass.
donkey. Okay? Hallelujah. ஆமென். என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. இதே நம்ம எவ்வளவு பெருமையா பேசியிருந்தோங்க இயேசுநாதர் எதிரில் இருக்கிற வில்லேஜ்ல. ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டியிருக்க பான்வீங்கன்ட்டு அவர் சொன்னது ஏதோ ஒரு ஹவருக்கு பின்னாடி நடக்க போகுது. அத்தை நம்ம பெருமையா பேசியிருந்தோம். இந்த மனுஷன் 600 வருஷத்துக்கு முன்னே அதை பார்த்துட்டானா. யாரு? தீர்க்கதரிசி. அந்த கழுதைக்கு அம்மாவும் பிறக்கல, அப்பாவும் பிறக்கல, கொள்ளு தாத்தாவும் இல்ல, கொள்ளு அம்மாவும் இல்ல, கழுதையுடைய பாட்டிக்கு 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 எத்தனையோ பாட்டிங்க வரல. 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்திருக்கான். அவன் பேர் சகரியா. ஆமென். ஆமென். சகரியா புக்ல இருக்குது. சீயோன் குமாரத்திக்கு சொல்லு, ஏன்னா இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். எப்படியாப்பட்டவர்? சாந்த குணமுள்ளவராய். அப்படியே என்ன போறேன்? சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னு எடுத்து எழுதியிருக்கார். ஆமென். ஆமென். சோ மெய்யா இருக்குதா இது? நகா புக் ஆஃப் சகரியா. இத வந்து ஒரு ஈஸியா கவனிச்சுக்கலாம். சகரியா 9:9 எப்படி இருக்கு பார்த்தா நம்பர்? அல்லேலூயா. சகரியா 9:9 படிங்க. சீயோன் குமாரத்தியே. அத சொல்றாரு பாத்தியா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய். கையை தட்டுங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பார்த்து எழுதி வச்சுட்டான். அதுதான் நடக்குது. கர்த்தர் முன்கூட்டியே உனக்கு எல்லாத்தையும் அறிவிக்கிறார். ஆமென். இயேசுநாதர் வாழ்க்கையில ஏதோ திடும்னு எதுவும் நடக்கல. அவர் எல்லாம் தீர்க்கதரிசி மூலமா சொன்னதுதான் நடந்தது. ஆமென். ஆமென். உனக்கும் கர்த்தர் என்ன பேசுறாரோ, என்ன வாக்கு கொடுத்திருக்காரோ, என்னெல்லாம் உனக்கு சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்க போகுது. உன்னை கர்த்தர் ஒரு காலம் கெட்டதுக்காக அழைக்கவில்லை, தீமைக்காக அல்ல. உன் மேல நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறார், நல்ல பிளான்களை வச்சிருக்கிறார். It is not for evil, it is for good. Amen. Hallelujah. God has devised a plan for you. It is not for evil. It's for your goodness. Amen. இது உனக்கு நல்ல நன்மைக்காக தான் நடக்க போகுது. சிலது டிலே ஆகுதா, ரொம்ப லேட் ஆகுது பாஸ்டர். நல்லது சூப்பரா நடக்கும். ஆமென். சர்ச் கூட காம்பவுண்ட் ரொம்ப டிலே ஆகுது பாஸ்டர். நல்லது நல்லா நடக்கும். ஹalleluya. நான் இன்னும் கர்த்தர் என்ன உயர்த்துவேன்னு சொன்னார் பாஸ்டர். இன்னும் உயர்த்தவேல, டிலே ஆகுதா, லேட் ஆகுதா, நல்லது. எல்லாம் பார்க்குற மாதிரி உயர்த்தும். எல்லாம் பார்க்குற மாதிரி நீ எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியம் நிச்சயமா நடக்கும். பயப்படாதே. ஹalleluya. இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டான்? பரிசுத்தாவில் நிரம்பி அப்பே அந்த கழுதை குட்டி வேணுங்களா? கழுதோடைய அம்மாவே பிறக்கல, அதோடைய தாத்தா பாட்டி பிறக்கல, கொள்ளு பாட்டி பிறக்கல. அவங்க அப்படியே கிராண்ட் எல்லாமே யாருமே பிறக்கல. அப்பவே இவன் பார்த்து சொல்லிட்டான். ஆமென். அந்த கழுதையை பார்த்திருக்கான். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. எதுக்கு? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதுக்கு தான் கெம்பீரி சொல்றான். ஆமென். இங்கிலீஷ்ல பாருங்க. Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the foal of a donkey, the foal of an ass or donkey. Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming. Amen. படி பாஸ்டர் ஃபர்ஸ்ட் லைன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களா? நீங்க தான் அந்த டாட்டர் ஆஃப் சயோன். இப்போ அந்த காலத்துல வந்து எருசலேம்ல இருந்தாங்க. எருசலேம்ல வாழ்ந்தவங்க தான் அந்த சீயோன் குமாரத்திங்க. சீயோன் நகரத்துல வாழ்ந்தவங்க. இப்போ நம்ம தான். ஆமென். சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நல்லா கவனிச்சுங்க. அப்போ ராஜா வராருன்னு நீ எல்லாம் ஒண்ணா கெம்பீரிக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி பாஸ்டர் சதீஷ்க்கு சொல்வேன். இது வந்து இந்த வாரம் இந்த வீக் நான் சொல்லவே இல்லை, இந்த வருஷம். ஏன்னா ஜூபிலியட் சாங். எதுக்கு இன்னைக்கு மாத்திரம் எது அந்த குருத்தோலை நாயன். ஏன்னா இயேசுநாதர்
அவருடைய வாழ்நாளிலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷமான நாள் அவர் கண்டே இருக்க மாட்டார். பைபிள் சொல்லுது முன் நடப்பாரோ பின் நடப்பாரோ ஜெய ஜெயன் அவருக்கு ஜெய. ராஜா வராருன்னு அவரு பவனி வரைக்கிறாங்க, ஒரு பரேட் எருசலேமுல பரேட் பண்ண போறார். அல்லேலூயா ஆமென். அப்போ அதனால பாஸ்டருக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி, இது வந்து ஜூபிலியன்ட் சாங். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். பாடலாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. Praise the Lord. Praise the Lord. Amen. அதான் ராஜான்னு பாடுற பாட்டு. ஆமென். ஆமென். கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேல் ஸ்தோத்தரிக்கம். சோ இது மாதிரி பாட்டெல்லாம் வந்து எல்லாம் ஓசனா பாட்டு. ஆமென். 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 இந்த ஓசனான்ற வார்த்தை எங்க வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 118ஆம் சங்கீதத்துல வருது. ஆமென். எந்த சங்கீதத்துல? 118. சரி, அது வரும்போது அங்க பாக்கல. இப்போ வந்து சிஎன் குமார்த்தை மிகவும் ஏன்னா யார் வராரு? இதோ ராஜா இதோ ராஜா வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். கழுதை குட்டியாக மரியின் மேல, குட்டி கழுதை மேல அவர் ஏறி வருகிறார். ஆமென். அங்க ஒரு இருக்குது பாருங்க, இதோ உன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மை உள்ளவரா. இது என்ன ராஜாங்க யாரும் தாழ்மையா இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. எஸ். அல்லேலூயா ஆமென். ராஜாவே ஒரு மாதிரி, ஆனா இவர் ரொம்ப தாழ்மை. ஆமென். நல்லா முடிச்சுங்க. அதான் ஒரு preacher சொல்றாரு, the people of Israel, they were expecting for the king, the Messiah to come. They thought he would come and he would conquer what the Roman Empire, and it would be given back to Israelites. They thought their king would come on a Stalin. Stalin naka white horse, vella kudra. They thought that he would come on a Stalin, white horse, but he had come lowly and having meekness, having the salvation. He came on a donkey. Amen. ஆமென். அந்நாட்கள இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க. யாரு? ரோமர்கள் அவங்களை அடிமைப்படுத்திருக்காங்க. அவங்க பிலாத்து இருக்கிறான். பிலாத்து வந்து ரோமனுடைய கவர்னர். ஏரோது he was a governor appointed by Caesar. அவனும் பிலாத்து ஏரோது இவங்கெல்லாம் வந்து ராயன் சொல்றவர் தான் பெரிய சக்கரவர்த்தி. சீசர் அந்த ராயனுக்கு வரி கொடுக்கிறது கரெக்டா தப்பா இருக்கு? ஏன்னா ரோமர் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த காலத்துல இஸ்ரவேல் நாடு ரோமருக்கு அடிமைகளா இருந்தாங்க. இவன் நினைச்சுக்கிறாங்க எங்க ராஜா வருவார், மேசியா வந்து ரோமர்களெல்லாம் ஒரே அடிச்சு தள்ளிட்டு எல்லாரும் இவரு சிங்காசனத்தை பிடிச்சு தாவீது சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து, தாவீதின் குமாரன் இல்லையா, உட்கார்ந்து அரசாட்சி செய்வார், எங்களுக்கு மீண்டுமா எதை தேசத்தை கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். அதே போல யூதருடைய ராஜா தான் வந்தார், தாவீதின் குமாரன் தான் வந்தார். ஆனா இவன் நினைச்ச மாதிரி அவர் வெள்ளை குதிரை மேல வரல. ஆனா தாழ்மை உள்ளவராய், ரட்சிப்பை உடையவராய், ரட்சகராய் அவர் தாழ்மையாய் ஒரு குதிரை மேல வரல. என்ன? கழுதை குட்டி மேல வந்தார். இதுவரைக்கும் ஒருவனும் ஏறிடாத அந்த கழுதை குட்டி மேல வந்தார்.
ஆமென். ஆமென். இத பத்தி தான் வந்து சீயோன் குமாரத்தி நீ மிகவும் களிப்புறு, எருசலேம் குமாரத்தி கம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர். நெக்ஸ்ட்னா ரட்சிக்கரும். இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது. your king comes to you is Just. come on ma. He is just. He is just And having salvation. yes, he has got what? Salvation. He is having salvation. தமிழ்ல வந்து ரட்சகர்னு வந்துக்குது. அவர் ரட்சிப்பு அவர் தான் வச்சிருக்கிறார். உன்னை என்னை ரட்சிக்கக்கூடிய பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் ரட்சகர். உன் ராஜா மாத்திரம் இல்ல, உன் ரட்சகர் அவர் வருகிறார். அவர் நீதி உடையவர், உன்னை நீதிமானாக மாற்றுகிறார். அவன் நினைச்சாங்க ஏதோ வெளியரங்கமா என்னங்க முனிசிபாலிட்டி ஆபீஸ பிடிச்சிடுவாரு நினைச்சாங்க. நோ, முனிசிபாலிட்டி ஆபீஸ பிடிக்க வரல. அவரது வந்து ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஆவிக்குரிய ராஜ்யம். அதுக்கு ரொம்ப அப்பாற்பட்டது. ஆமென். ஆமென். எஸ். அந்த ராஜா தான் வந்தான். இவங்க நினைச்சதெல்லாம் அதனால தான் அவங்க ரொம்ப பயங்கர வெல்கம் கொடுத்தாங்க. வெல்கம் கொடுத்தாங்க, எங்க ராஜா வரார், ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம். ஆமென். எங்க ராஜா வருகிறார், அதனால வந்து பெரிய வெல்கம் கொடுத்து இவர் நேரா போயிட்டு பிலாத்த ஷர்ட்டை பிடிச்சி ஆட்டி அவன் போ அப்படின்னு போட்டுருவாரு. அதுக்கு பின்ன போட்டு தள்ளுவார். இவர் போட்டு தள்ளுவாரு. யாரு? ஏசு அது கத்தியில எல்லாருக்கும் சண்டை போட்டு எல்லாரும் அழிச்சிடுவாரு. சிங்காசனம் உட்கார்ந்து நம்மலாம் பிரசிடென்ட் இது வேற போஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு அப்படி செய்யவில்லை. சரி, இப்போ ஏன் அந்த கதைக்கு இப்பயே போயிடுது. ஓகே, இங்க 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 எழுதி இருக்குது. என்ன புக்குங்க? சகரியா. என்ன வசனம்? என்ன 9:9. 9. இது நடக்கிறதுக்காக தான், இது எழுதி இருக்கு பிரகாரம் நடக்கிறதுக்காக தான் அங்க நடந்து. ஆமென். இவர் போய் சொல்றாரு பெத்வேக்கு பெத்தானியா இருக்கும், அங்க எதிர ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல வீட்டு வாசல் எதிர்க்க ஒரு கழுதையும் ஒரு குட்டியை கட்டி போட்டுருப்பாங்க. அதை எடுத்துருவா. யாரோ ஒருத்தன் கேட்டாலும் இது ஆண்டவருக்கு வேணும், போதகருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் விட்டுருவான். சரி, இப்ப எடுத்துன்னு வராங்க. என்ன பண்ணாங்களாம் பாரு, எடுத்துன்னு வந்து கழுதப்பால் வித்துட்டாங்களா? பார்க்கலாம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அவரை ஏற்றி உட்கார வைத்தார்கள். ஏற்றினார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இங்கிலீஷ். So the disciples went and did as Jesus commanded them. The disciples went and did as Jesus commanded them. They brought the donkey and the colt. They brought the donkey and the colt. ரெண்டு தேட்டு வந்துட்டாங்க. Laid their clothes on them. And put on their clothes, or laid the clothes on them. And set him on them. And set him on them. Okay, they set up Jesus on the foal or the donkey. Hallelujah. Amen. நல்லா கவனிச்சுங்க. இப்போ கவனிங்க. இயேசு சொன்ன மாதிரியே இவங்க செய்யறாங்க. அது ஆக்சுவலி நீ வேற இதுல அதிகாரத்தை வேற சாப்டர்ல பார்த்தாங்க, அவங்க அதை அன்டை பண்றாங்க, முடிச்சு அவுக்குறாங்க. ஏய் யாரா என்னடா பண்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க இது போதகருக்கு வேணும்னு. சரி அப்படியே எடுத்துன்னு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அதெல்லாம் மற்ற புக்ல இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணாங்க, அந்த கழுதை எடுத்துன்னு வந்துட்டு கழுதை மேல இயேசு உட்கார வைக்கக்கூடாது, கழுதை மேல துணியெல்லாம் போடணும். என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிற துணியை எடுத்து போட்டாங்க. அப்ப இயேசுவுக்காக தங்களுடைய துணியே கொடுத்தார்கள். ஆமென். எத்தனை பேர் தெரியுமா பாருங்க, இயேசுவுக்காக தங்க துணியை கொடுத்தாங்க. துணியை கொடுத்து என்ன பண்ணாங்க, இவர் நல்லா அந்த கழுதை மேல பவனி வச்சோம். ஜீசஸ்க்கு குஷனுக்கு என் துணி கொடுக்குறேன், அவர் மெத்துன்னு வரட்டும், அப்படி பெட் மாதிரி இருக்கணும்ட்டு அவங்க துணியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு துணி இல்லைன்றதுக்காக சர்ச்சுக்கு வருது. நல்ல துணி இல்லை, கசக்காத துணி இருந்தால் கூட அவன் போட்டு வந்து நிற்கணும், இன்னும் உட்காந்து எப்படி கேட்டு போகணும். துணிக்காக ஆராதனை விடுறது. துணி இல்லை பாஸ்டர், அதான் தான் கிறிஸ்மஸ் வரல, நான் நல்ல வந்துருமானி ஈஸ்டருக்கு வரல பாஸ்டர், துணி இல்லை. யார் துணியை கேட்டது? அழுக்கச்ச துணியோடு தான் இவன் வந்தான், கெட்ட குமாரன். அப்பா வந்து ஏய் தூ நான் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரா? அங்கே எதுக்கு உங்களை குளிக்க சொல்கிறோம், எதுக்கு துணியை துவைக்க சொல்கிறோன்னாக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் அப்பா நல்லூர் அவர் ஒத்துக்குவார், பக்கத்தில் இருக்கிறவங்க மாறி பார்ப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ இருக்கிறவனமா வாழ்ந்தான் அப்பா சொல்கிறோம், அப்பா நல்லூர். ஆனால் கெட்ட குமாரன் அண்ணன் விட மாட்டேங்கிறானே, கெட்ட குமாரன் அவன் அண்ணன் விட மாட்டேங்கிறானே, இப்படி பார்க்கலாம். ஆலையிலோயா கொஞ்சம் பேர் புரியல.
இருக்கட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். சரிங்க. அப்ப சீஷனுங்க தங்க துணி எல்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாம் ரொம்ப இயேசுநாதருக்கு இது மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அந்த பெண்ணு பாருங்க, மரியாதை பெண்ணெல்லாம் கூந்தலை ரொம்ப ஸ்பெஷலா கருதுவாங்க, அப்படிதானுங்க? அது நான் பண்ணி எவ்வளோ நான் செலவு பண்றாங்க தெரியுமா? நான் அதை கணக்கு கேட்கிறேன்னா நானு இப்ப கேக்குறீங்களா? நீ கேட்குறியா? அப்போ கூந்தல் ரொம்ப ஸ்பெஷல். ஆனா ஒரு பெண் என்ன பண்ணா, இயேசுநாதருக்கு அந்த காஸ்ட்லி பெர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்து அவர் காலில் பூசிட்டு அதை உடச்சி மேலெல்லாம் ஊத்திட்டு அவ கூந்தல் எடுத்து காலை என்ன பண்ணா தொடச்சாங்க. ஆமென் ஆமென். அப்ப என்ன, பெண்கள் வந்து இந்த கூந்தல் வந்து அவங்க முடிய வந்து அவங்க அழகா நினைக்கிறாங்க. என் அழகே உன் காலுக்கு சமானம், கால் தூசி அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க இயேசுடைய கால்களை தொடச்சாங்க. இது போல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தாங்க. அதை இயேசு அதை ரொம்ப மெச்சிக்கினார். ஆமென். அதை வந்து பெருசா அவர் கருதுனார். அப்போ துணி கொடுக்கறது ரொம்ப பெருசா, ஆனா கொடுக்கறது கரெக்ட் பெருசுதான். இன்னும் இப்படின்னா கூட கழுது மேல போட்டாங்க. இன்னும் என்ன பண்ணாங்க பாருங்க. ஆமா, கழுதை குட்டி கொண்டு வந்து அது மேல அவருக்கு வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். நெக்ஸ்ட் 8ஆம் வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது ஒரு முறை படிங்க, எல்லாம் கேட்டோம். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஜீசஸ் கழுத மேல போறாரு பாருங்க. கழுத மேல அந்த கழுத நடக்கிற ரோடு, ஏன்னா இப்பெல்லாம் தார் ரோடெல்லாம் இருக்குது, இடங்கள்லாம் காங்கிரீட், அப்பெல்லாம் மண் ரோடு தான். அந்த மண் ரோட்ல இவங்க போட்டுக்கிற துணியை வந்து என்ன பண்ணா, கீழே அந்த அங்கி அவங்க எல்லாம் வந்து சால்வை எல்லாத்தையும் கீழே போடுறாங்க, ரோட்ல போறாங்க. கழுத நடக்கிறது வந்து எது மேல கால் வைக்கிட்டோம், அந்த துணி மேல கால் வச்சு போட்டோம். கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு போற வழியில மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி இலையெல்லாம் எடுத்து வந்து பறக்குனாங்க. They are respecting their God. Yes. Respecting the King of the Jews. அவங்க மேசியாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார். அவங்க துணியை ஷர்ட்டை கட்டி ஒருத்தன் போடுறான், அடுக்கிட்டோம் கொண்டாடுறாரு, ஷர்ட்டில் அப்படி கூட இருப்பேன். ஆமென் ஆமென். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆக்சுவலி இது எப்ப நடக்குதுனாக்கா, ஒரு பண்டிகை, பெரிய பண்டிகை, பஸ்கா பண்டிகை. இது நடக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஜான் போர்சன் ஆத்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அரௌண்ட் 800,000 of the people were there in Jerusalem. இன்னைக்கு ஏன்னா 800,000 அப்படின்னா 8 லட்சம். ஆனா அவர் மரணத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்கன்னாக்கா 20 லட்சம் பேர் வந்துக்கிறாங்க அந்த ஒரு வாரத்துல. ஏன்னா எல்லாம் வருஷத்துக்கு 3 பண்டிகைக்கு அது போகணும். எங்க எருசலேம். ஒரு வாரத்துக்கு முன்னே இவ்வளவு ஜனம் வந்துட்டாங்க. அப்ப எல்லாம் கிட் பேக்கோட துணியெல்லாம் எடுத்து வந்துப்பாங்க. ஷர்ட்டை கட்டி போடுறத விட கிட்ல இருக்கிற துணியை எடுத்து கட்டி போடுறாங்க. சரி, கட்டி போடுறாங்களா, எடுத்து போடுறாங்க. பண்டிகைக்கு வந்துருக்கான் சால்வை இன்னும் கம்பளி எடுத்து வந்துப்பாங்க போத்திக்கிறதுக்கு, அதை போடுறாங்க. வழியெல்லாம் போட்டாங்க. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது என்ன? பெத்பேகே பெத்தானி, ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் மலை. நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு ஈஸ்ட்ல, கிழக்குல, எருசலேம் எதுனாங்க கிழக்குல வந்து ஒரு மலை இருக்குது, அது பேர் தான் ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில இருந்து எருசலேமுக்கு வரார் இயேசுநாதர். 2 மலை, அது வந்து ஒரு 3 மைல் தூரம், 2 மைல் தான் சொல்லுது, 3.5 கிலோமீட்டர் அவ்வளோ. அந்த டிஸ்டன்ஸ் அவர் கிராஸ் பண்ணி வரணும். அப்பதான் நடக்குது. இவர் அந்த மலையிலேருந்து வரும்போது இந்த மலையில இருக்கிறவங்க பார்க்கலாம் ஈஸி, அங்கேருந்து இங்கே பார்க்கலாம், இங்கேருந்து இங்கே போகலாம். எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ இயேசுநாதர் வராருன்னு. இந்த மலையில இருக்கிறவங்க எல்லாம் ஓடுறாங்க. யாரு? எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. திருவிழாவுக்கு வந்திருக்கோம், ஓடி போய் அவரை வெல்கம் பண்றாங்க. அப்பதான் ஓசனா ஓசனா எல்லாம் ஓசனா போடுறாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார். இங்கிலீஷ். And a very great multitude spread their garments on the road. And a very great multitude spread their garments in the way, on the roads. Others cut down branches. Others cut down the branches from the trees and spread them on the way. And spread them in the way. Hallelujah. Spread them in the way. So இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல 9ஆம் வசனம், முன்னடப்பாரும்
முன் நடப்பாரும் பின் நடப்புறமாகிய திரளான ஜனங்கள். அப்ப ஜீசஸ்க்கு முன்னாடியே ஜனம், பின்னாடியே ஜனம். இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கலாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஆமென் ஆமென் ஹalleluya. பல்லவா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கைதட்டு. அப்படியே டி மைனர். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. அந்த ராஜாவுக்கு கைகளை தட்டலாம். Come on, come on. உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆமென். Praise God, praise God. இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால ஓசன்னானா என்ன அப்படின்னா save us now. என்னங்க? save us now. அப்படினா இப்பவே ரட்சியும். ஆமென். 118 சங்கீதத்துல எடுத்து பாருங்க. இப்பவே ரட்சியம் ஒரு வார்த்தை அது இருக்கும். பாருங்க எங்க இருக்கு? 17 18 19 20 அங்க பாருங்க. இப்பவே ரட்சியம். இப்பொழுதே ரட்சியம் இருக்கா? நான் எழுதணுமா? எடுத்துறீங்களா? அதுதான் 25 118 சங்கீதம் 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இதுதான் ஓசன்னா. அது கீழ வருது பாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். 26. எஸ் எஸ் எஸ். அது பேர் தான் பாருக் அப்பா ஷேம் அடோனாய். ஆமென். பாருக் அப்பா. ஆமென். எனக்கு நான் சின்ன போது அப்போ அந்நிய பாஷை வந்துச்சு. எனக்கு ஒண்ணு தெரியல. ருக்கபா ருக்கபா உரபா அப்படின்னு ருக்கபா. அப்புறம் தான் பாருக் அப்பா ஷேம் அடோனாய். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவரே. நான் அப்பவே ஆவியானவருக்கு வெல்கம் கொடுத்துக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். ஆமென். எனக்கு அந்த பாஷை தெரியாது, ஆனா அந்த பாஷை வந்துச்சு. அப்புறமேட்டு எங்க சர்ச்ல ஒரு முறை பாஸ்டர் ஒரு பாட்டு பாடுறார். ராக்கலின் பாட்டு தான் பால் வில்பர். ஆமாம், அவர்தான் பாருக் கபான் பாடுவார். ஆமென். இந்த பாட்டு எனக்கு இந்த வார்த்தை தெரியுமே, எனக்கு வார்த்தை தெரியுமே, அடிக்கடி பேசினேன். அப்பதான் தெரிஞ்சு அது நாங்க ஏன்னா
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். சரி, அங்க பாருங்க, இதுதான் வந்து ஓசன்னா 25ஆம் வசனம். என்ன? கர்த்தாவே ரட்சியும். இதுதான் வந்து ஓசன்னா. ஆமென். 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 கர்த்தாவே ரட்சியும். நெக்ஸ்ட் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது பாருங்க. Save now. சேவ் நவ. இதான் ஓசன்னா. சேவ் நவ. இப்பவே ரட்சியும். ஆமென். நாளைக்கு இல்ல, நாளானிக்கு இல்ல. ஆமென். இப்பவே ரட்சியும். எஸ். எல்லாம் ஓசன்னான்னு சொல்றீங்களா? ஓசன்னா. அப்படினா இப்பவே எனக்கு சுகம் வேணும், இப்பவே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆமென். இப்பவே எனக்கு விடுதலை வேணும். எஸ். கம் ஆன், ஓசன்னா, 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 ஓசன்னா. சேவ் நவ. Save இப்பவே ரட்சியும். ஆமென். 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 நான் சேவ் நவ. I beseech you, O Lord. O Lord, O Lord, I beseech you, send now prosperity. send now prosperity. Prosperity highlight மா. send now prosperity. sendல இருந்து படிங்க. send now prosperity. பாத்தீங்களா? ஓசன்னா தாவீதின் குமாரன் என்ன கொடுக்கிறாரா? உனக்கு ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, என்ன கொடுக்கிறாரு? prosperity. எல்லாம் prosperity சொல்லுங்க. prosperity. prosperity செழுமை, வெற்றி. ஆமென். பணம், காசு, பொருள் எல்லாம், ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் கொடுக்கிறார். prosperity-னா செழுமைன்னு அர்த்தம். ஆமென். உன்னை தரித்திரத்துல வாழ வைக்கிறவர் அல்ல. ஓசன்னானா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமென். தமிழ்ல வந்து கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அது வெறும் வெற்றி. வாய்க்கிறதுனா வெற்றி, எல்லாம் வெற்றியா மாற்றும். ஆமென். செழுமையானவையும். இதுதான். சரி, இப்போ நம்ம அதை கொஞ்சம் பார்த்தோம். இப்போ வந்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21 சாரி 19 சாரி, இது மத்தேயு தான் 21, லூக்கா 19. 19ல 37ல இருந்து படிக்கணும். 37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இது வந்து சேம் இன்சிடென்ட். ஆமென். அத பெத்தானியால வருதான். அதுல வந்து 21ஆம் அதிகாரம், லூக்கால 19ஆம் அதிகாரம். இவங்க என்ன எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறதெல்லாம் இங்க இருக்குது. ஆமென். கேட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இங்கிலீஷ்ல 38 மாத்திரம் இங்கிலீஷ்ல படிக்கலாம். Saying, the people are saying, blessed is the king, blessed be the king who comes in the name of the Lord, blessed be the king that comes in the name of the Lord, who comes in the name of the Lord, peace in heaven, and glory in the highest, peace in heaven and glory in the highest. உன்னதத்திலே ஓசன்னா. கேட்டீங்களா? ஆமென். peace in heaven and glory in the highest. தமிழ்ல இன்னொரு முறை படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓகே, இது எனக்கு நல்லா புரியுது. இயேசு பிதாவின் நாமத்துல வந்து நிற்கிறார். கரெக்ட். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. உன்னதத்திலே மகிமை எனக்கு நல்லா புரியுது. பரலோகத்துக்கு என்ன வருது? மகிமை. ஆனா பரலோகத்துக்கு சமாதானம் வருதான். இதான் எனக்கு நான் புரியல. பரலோகத்திலே சமாதானம் ஹைலைட் பண்ண. பரலோகத்திலே சமாதானம். நாங்க பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை. இங்கிலீஷ் அப்படியே கேட்டோம். தமிழ்ல say, blessed be the king that comes in the name of the Lord, peace in heaven. என்னமா? peace in heaven. பரலோகத்திலே சமாதானம். எல்லாம் பரலோகத்திலே சமாதானம். அப்ப இவரு இது இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோகத்துல என்ன வருதா? சமாதானம். அப்ப பரலோகம் பீஸ் ஆயிட்டு பீஸ் இன் ஹெவன் சொல்லுங்க. பீஸ் ஆயிட்டு பரலோகம். அப்போ பரலோகத்துல எங்கேயோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ் ஆமென். புரியுதுங்களா? ஆமென். எல்லாம் நம்ம எல்லாம் அங்கதான் பாக்குறோம், அங்கதான் சமாதானம், அங்கதான் வரோம்னு பாக்குறோம். ஆனா பரலோகத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு.
நான் பாஸ்டர் என்ன குண்டுகள் தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? மெய்யா இதை பார்த்து எனக்கு இதாயிடுச்சு. பரலோகத்துல சமாதானம் என்ன? தூதர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க சாப்பாட்டு குறைவில்லை, இருமல் இல்லை, யாரும் காய்ச்சல் இல்லை, எதுவும் இல்லை, சமாதானமா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு நிரந்தர சமாதானம் இல்லை. ஆமென். தப்பில்ல ஆதாம் ஏவா அவரால் படைக்கப்பட்டவங்க பாவத்துல விழுந்து போனாங்களே, இவங்களை எப்படி மீட்கிறது? அது வரைக்கும் அவருக்கு சமாதானம் இல்லை. ஆமென். அதனாலதான் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு பாவி மனம் திரும்பினாவே அவர் குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி குதிச்சு அவர் டான்ஸ் ஆடுறாங்க? ஒரு பாவி மனம் திரும்பினாலே அவர் குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆமென். டான்ஸ், அது தூதர்கள் மத்தியில கொண்டாட்டம் உண்டாகிறது. அவர் கூத்தாடுறாரு. யாரு அவரு? ஆனா ஜான் ஜெபராஜ் டான்ஸ் ஆனா தப்புன்றாங்க. ஜான் ஜெபராஜ் டான்ஸ் ஆனா இயேசு ஆடுறாருயா, பிதா ஆடுறாரு. ஆமென். தூதர்கள் ஆட வைக்கிறார், ஒரு பாவி மனம் திரும்பினா. ஆனா இங்க இருக்கிற மோசமான பாவி ஏன் டான்ஸ் ஆடுறன்னு கேட்கறான். இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் ஆடுறான் டான்ஸ், தாவீது ஆடுனான் டான்ஸ். எங்க ஆடுனா? ரோட்ல ஆடுனான், சர்ச்சில் ஆடுனான். சர்ச்சோ ரோடோ, தேவ சமூகம்னா டான்ஸ் தான் வரும். ரோட்லயே தேவ சமூகம் இருந்துச்சுன்னா சர்ச்சில் இல்லையா? இன்னும் நீங்க பாருங்க, அப்பா வீட்டுக்கு இவன் வந்தவனையும், யாரு கெட்ட குமார் வந்தவனையும், அங்க நடன கலிப்பு இருந்துச்சு. ஆமென். There was a noise of dancing. நடன கலிப்பு. அப்பா வீட்டுல தான் டான்ஸ் ஆகும். இவங்க ஷாவில் டான்ஸ் ஆனா விட்டுருவாங்க, போத்து கிறிஸ்துவங்கள ஆடுங்க, அங்கே ஆடுங்க, போயிட்டு தேர்ல ஆடுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. சர்ச்சில் ஆனா தப்பான், வைத்தியம் பிடிச்சவங்கள. நான் சபையில நீங்க நடனத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆமென். ஆமென். பரலோகத்திலே சமாதானம். பரலோகத்திலே சமாதானம். அப்போ பரலோகத்துல சமாதானம் எப்படி வச்சுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சென்று பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை பூரிப்பாக்குறார். அவர் மறிக்கிறதுனால, அவர் ரத்தம் சிந்துகிறதுனால எத்தனையோ ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட போது, எத்தனையோ பேருக்கு மீட்பு அவர் கொடுக்க போகிறார். எல்லாருடைய மீட்புக்காக அவர் மறிக்க போகிறார். அந்த நாள் வந்துச்சு, இன்னும் 5 நாள் இருக்குது. அதுக்காக அவர் போகும்போது உன்னதத்துல பெரிய சமாதானம் உண்டாகுது. பரலோகத்துல சமாதானம் உண்டாகுது. கைகளை தட்டி பரலோகத்துல சமாதானத்தை கொண்டு வந்த தேவகுமாரனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் 5 days பிதா கணக்கு போற, இன்னும் 5 நாள் என் குமாரன் போய் மரிப்பார். ஆமென். எனக்கு கொள்ளையான எல்லா ஆத்துமாக்களும் கிடைக்கும் போது எல்லாம் வந்து சேர போறாங்க. எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க போது புறஜாதிகள்லாம் வர போறாங்க. எல்லாம் என் பிள்ளைகளா மாற போறாங்க. இன்னும் 5 நாள். ஆமென். அப்பவே அவருக்கு ஜாலியா ஆயிடுச்சு. ஆமென். குமாரன் பவனி பாருங்க, எருசலேம்ல போய் இத்த லாஸ்ட் அவர் மரிக்க போறார். இன்னும் 5 நாள்ல சாக போறார். அப்பவே பரலோகத்துக்கு சமாதானம் வந்துச்சு. ஆமென். ஓகே. இப்போ எல்லாம் இது எங்க இருக்கிறோமா? லூக்கா. சரி, 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார். இருப்பானுங்க கெட்டகுமாரனுடைய அண்ணன் இருப்பானுங்க எல்லாம். அவங்க டான்ஸ் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு அல்லேலூயா என்னது அல்லேலூயா கத்துறீங்க அப்படி, அதுவும் பிடிக்காது அவங்களுக்கு. அல்லேலூயாவும் பிடிக்காது, டான்ஸும் பிடிக்காது, அந்நிய பாஷையும் பிடிக்காது. என்னது லபலபா கத்துறீங்க? உட லபலபா வாயா என்ன? அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார். அவர் உன் சீஷர்களை அதட்டும். ஏங்க இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, உன்னதத்திலே ஓசன்னான்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலையும். ஆமென். இயேசுவை அவங்க ஸ்தோத்திரம் பண்றது பிடிக்கல. ஆமென். அப்ப என்ன பண்றாங்க? and some of the English and some of the Pharisees called to him from the crowd, from among the multitude said to him, teacher, rebuke your disciples, tell them to keep quiet, tell them to hold their peace, rebuke them. அவங்க அதட்டும். ஏன் அவங்க சத்தம் போடுறாங்க? எதுக்கு அல்லேலூயான்னு கத்துறாங்க? எதுக்கு ஓசனான்றாங்க? அல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு நான் அல்லேலூயான்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள அதட்டு.
சொல்ற பதில் பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக, பரிசேயர்களுக்கும் மற்றும் வந்து சொல்றாங்களே துதிக்க கூடாது, ஸ்தோத்திரம் போட கூடாது, அந்நிய பாஷை பேச கூடாதுன்றாங்க. அவளுக்கு அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால், இவர்கள் என்ன தொழுது கொள்ளாமல் இவர்கள் பேசாமல் வாயை அடக்கிக் கொண்டு இருந்தால், கல்லுகளை கூப்பிடும், கல்லுகளே என்ன ஸ்தோத்திரம் பண்ணும், கல்லுகளே என்னை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கைதட்டு கைதட்டு. கல்லுகளா என்ன ஸ்தோத்திரம் பண்ணும். அதான் ரான்கல்லின் சொன்னாரு, இந்த ரான்கல்லின் உயிரா இருக்க வரைக்கும் கல்லுங்களை ஸ்தோத்திரம் பண்ண விட மாட்டேன், ஏன்னா நானே ஸ்தோத்திரம் போடுறேன். ஆமென். எஸ் எஸ். ஒரு பாரு எவ்வளவு இது, நான் விட மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் போடுறதால கல்லுங்கள் அமைதியா இருக்கும். ஆமென். ஆனா நம்ம அமைதியாட்டோம்னா எது கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் கல்லுகளை கரெக்டா? அதான் கல்லுங்கள் அமைதியா இருக்கிறதுக்காக நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. come on, ready? ready 1 2 3 ஹalleluya. 400 வருஷத்துக்கு அமைதியா தான். ஆமென். அப்படியாப்பட்ட ஸ்தோத்திரம் போடுறீங்க. வெரி குட். அவர்களுக்கு பிரதித்திரமாக இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 41. அவர் சமீபமாய் வந்தபோது, இங்கிலீஷ் படிச்சிட்டோமா? படிக்கலையா? come on. But he answered and said to them, But he answered and said to them, I tell you that if these should keep silent. Amen. They said, tell your disciples to hold their peace, keep them to silent. That is the time Jesus replied, and he answered and said to them, I tell you that if these should keep silent, that if these should hold their peace or keep silence, the stones would immediately cry out. You can make the people to keep silence, but you cannot control the mouths of the stones. They will cry out saying, Hosanna in the highest. Amen. நீங்க மனுஷரை கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒரு சமயம் மனுஷனை நிறுத்திடலாம், சட்டம் போட்டு கூட நிறுத்திடலாம். ஆனா கல்லுங்க என்ன ஸ்தோத்திரம் போடணும். Amen. The stones will cry out. Hallelujah. ஆமென். சரி 41. அவர் சமீபமாய் வந்தபோது, பட்டணத்துக்கு கிட்ட வந்துட்டார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எனக்கு புரியாத ஒரு காரியம். அவ்வளவு சந்தோஷமாகிறார் இயேசு. முன்னடப்பார் பின்னடப்பார் ஹோசன்னான்றாங்க, அவரு ஆர்ப்பரிக்கிறாங்க, எல்லாம் ராஜா வர்றாருன்னு வெல்கம் கொடுக்குறாங்க. பைபிள்ல வச்சு குருத்தோலை கையில பிடிச்சிட்டு ஓசனா போட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அந்த டைம்ல இயேசுநாதர் நகரத்தை பார்த்து கிட்ட வராரு, எருசலேமை பார்த்து ஓன்னு அழுகுறாரு. எருசலேமை பார்த்து அழுகுறாரு. இது எனக்கு புரியல. ஒரு மனுஷன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது எப்படி அழ முடியும்? கேட்டா அவர் சமீபமா வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். இங்கிலீஷ்மா Now as he drew near, when he was drew near, he saw the city, that is Jerusalem, and wept over it. He wept for Jerusalem. He wept over it. இது ஒரு பெரியது. நகரத்தை பார்த்து அழுகுறா. நகரத்துல சாணி தச்சுக்கிறாங்க, கோலம் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பர்த்டே கொண்டாடுறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா இயேசுவ வருத கவனிக்கல. மெய்யாவே அவங்க சாப்பாடு செய்யறது இதுல இன்ட்ரெஸ்ட் தான் தவிர இயேசுவை கவனிக்கல. ஆனா பில்கிரிம்ஸ் வந்திருக்காங்கல்ல வெளியூர் நாட்டுல இருந்தெல்லாம், அவங்களாம் வெல்கம் கொடுக்குறாங்க. ஆனா எருசலேம் நகரத்தாரு அவரை கவனிக்கல. இவர் அழுகுறாரு. என்னது? அவர் சமீபமா வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணீர் விட்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளில், ஓ எருசலேமே, உனக்கு இந்த நாள் கிடைச்சிச்சு, இந்த நாளை நீ கோட்டை விட்டுறிய, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. This is the day. Amen. You should aware of this day, oh Zion, daughter of Zion. It is already written that your king will be riding on a foal, riding on a donkey. Amen. Amen. இன்னும் இந்த நாளை நீ விட்டுட்ட, இந்த நாளை நீ மறந்துட்ட, இந்த நாளை நீ எனக்காக நீ ஆயத்தப்படுத்தி இருப்பனாக உன் சமாதானம் நினைச்சிருக்கும். இன்னைக்கு நீ கோட்டை விட்டுட்ட. எனக்கு ஒண்ணு பண்ணலாம், நீங்க நல்லவங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நல்லவர்கள். ஆமென். கர்த்தர் இந்த காலவேளை தேடி வந்துக்கிறீங்க. மெய்யாக உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்க குடும்பத்துக்கு சமாதானம், கோத்திரத்துக்கு சமாதானம், பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு, சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும். அதிகாலையில தேடி வந்திருக்கீங்க. ஆமென். ஆனா எத்தனை பேர் வரல பாத்தீங்களா? அவங்கள குறிச்சு பரிதாபம்.
உங்களுக்கு சமாதானத்துக்கானது நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க. எருசலேமே என்னடா உனக்கு கிடைத்த இந்த நாள்ல மிஸ் பண்ணிட்ட. படிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாகிறது. இங்கிலீஷ் படிச்சிட்டோமாமா? படி. Saying, if you had known, even you, especially in this your day. Yes, at least in this your day. This is your day. You missed out. Okay ma. The things that make you for your peace, to you, the things which belong to your peace, but now they are hidden from your eyes. Amen. Come on. Next verse. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை நெருக்கி. நெக்ஸ்ட் verse. டைம் ஆச்சு. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். AD 70 இயேசு கிறிஸ்து செத்துட்டு கிபி 70ஆம் வருஷத்துல எருசலேமே அழிஞ்சிச்சு. அந்த நாளை வந்து இப்பயே அவர் பார்த்தார். ஆமென். அதான் ஆதி அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டே அறிந்திருக்கிறார். நீ மிஸ் பண்ணிட்டமா? இன்னைக்கு என்ன நீ வெல்கம் பண்ணிருந்தீனாக்கா எருசலேமே, இன்னைக்கு என்ன ஏற்றுக்கொண்டிருந்தா உங்களுக்கு சமாதானம் கிடைச்சு. ஆமென். நீங்க நல்லவங்க, இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணல வந்துட்டீங்க. ஹalleluya. மிஸ் பண்ணா என்ன டேஞ்சர் வருது பாத்தியா? எஸ். ஒரு நாளைக்கு மிஸ் பண்ணாக்கா. ஆமென். ஆமென். இந்த உனக்கு கிடைத்த நாள் என்றார். ஆமென். எருசலேமே நீ மிஸ் பண்ணிட்ட. இதனால என்ன தெரியுமா? விரோதிகள்லாம் உன்னை பிடிக்க போறாங்க, குழந்தைகளை செவுத்துல மோதி அடிக்க போறாங்க, பெண்களை நாசப்படுத்த போறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள். எருசலேம் நாற்றம் அடிக்க போகிறது. எத்தனையோ பேர் சிலுவையில் அறிய போறாங்க. அப்படியே தான் நடந்துச்சு. ஏன்னா இந்த நாள் உனக்குன்னு வச்சிருந்த நாள் நீ மிஸ் பண்ணிட்ட. ஆமென். 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 எருசலேமை பார்த்து அழுதார். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால இங்கிலீஷை நான் படிக்கல, நேரமா வேகமா. எருசலேமை பார்த்து என்ன அழுதாரு அப்படின்னா, எருசலேமே இது வந்து ஏற்கனவே அழுதுது, இங்க இன்னொரு முறை ரிப்பீட் ஆயிருக்கு. கமா லூக் சாப்டர் 13 லாஸ்ட் 2 verse, கடைசி 2 வசனம் 34 35 பாருங்க. கடைசி 2 வசனம் எத்தனைமா? 13 சாப்டர் கடைசி 2 வசனம் 34 35. எருசலேமே அத வந்து அப்படி இழுத்து ஒரு அழுகுற மாதிரி அப்படி எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல். எனக்கு மனசு இருக்குமா? ஒரு தாய் கோழி எப்படி குட்டிகள்லாம் கொக்கோன்னு கூப்பிட்டு மருந்து வரும்போது, ஆபத்து வரும்போது எல்லாத்தையும் சேர்த்துக்குதோ, தாயை போல உங்களை அணைக்க நான் எனக்கு மனசு இருந்துச்சு. ஆனா என்கிட்ட வர உனக்குதான் மனசு இல்லை. எருசலேமே. Come on English. Oh Jerusalem, Jerusalem, the one who kills the prophets, and stones those who are sent to her. Stone them that are sent to you. How often I wanted to gather your children. How often I would gather you children together. As a hen gathers her does gather her brood under wings. But you are not willing. Amen. இந்த வசனத்துல என்ன அர்த்தம் சொல்றது? ஏசப்பா உனக்கு எனக்கு தாயா இருக்காங்க. அவரே கடவுள் இல்ல, இயேசுவே தாயா இருக்காங்க. ஆமென். அவர் சொல்ற எருசலேமே கோழி, தாய் கோழி குஞ்சுகளெல்லாம் சேர்த்துக்கிறோம்மா, நான் சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன். என் சட்டைக்குள்ள வாங்க, அதுக்குள்ள உனக்கு ஆரோக்கியம் இருக்கும், எனக்குள்ள வந்து புகுதுங்க, எந்த ஒரு கலாமிட்டி எந்த ஆபத்து வராது, வாங்க நான் கூப்பிட்டேன். உனக்கு மனசு இல்ல, நான் இப்பவும் அழைக்கிறேன், வாருங்கள். ஒண்ணு சந்தோஷப்படுங்க, நீங்க எல்லாம் மெய்யாவ கை தட்டணும். நீங்க எல்லாம் அந்த தாய் குஞ்சு கோழிக்கிட்ட நீங்க வந்துட்டீங்க. நீங்க அவர் சட்டைகளை தாக்குறீங்க. இல்ல கை தட்டுங்க. நீங்க அவருடைய அடைக்கலத்துல வந்துட்டீங்க. You have come under his wings. Amen. You are under his wings. அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுந்து. அதனால வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. Hallelujah. Hallelujah. சரி, இவன் நேரா எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிட்டார்.
நுழைஞ்சவனையும் பேக் டு பெவிலியன் எங்க வசனம் எல்லாம் தெரியல. நீங்க இப்ப நேரம் வந்து தேவாலயத்துக்குள்ள போறாங்க. கேட்டீங்களா? லூக்ல பாக்குறீங்களா? மேத்ல எங்க பாருங்க, நீங்க பாத்துங்க. எவ்வளவு தானே சொல்றது, எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துன்னு போனியா? ஹல்லேலூயா. ஆமென். தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சாக்கா உள்ள அவரு பெரிய இவரு கூட பெரிய கூட்டம் போகுது. அவங்க நினைச்சாங்க பிலாத்து அரண்மனையில போய் சட்டப்படி பார்ப்பாங்க. இவருக்கு வேலை, பெரிய வேலை. பிலாத்து அரண்மனையை கிளீன் பண்றதை காட்டிலும் தேவாலயத்தை சுத்திகரிக்கணும். தேவாலயம் வியாபார ஸ்தலமா மாறிட்டு தான் பிசினஸ் பண்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்ல, அற்புதங்கள் இல்ல, அடையாளங்கள் இல்ல, பேய் ஓட்டுறது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா பிசினஸ் நல்லா நடக்குது. இன்னைக்கு எத்தனை ஸ்தலம் அப்படி இருக்குது. ஒரு 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 பாஸ்டர் அவர் சொன்னாரு, ஐயா எங்க சர்ச்சுக்கு வந்து வாங்க. நான் சொன்னேன், எங்க சர்ச்சுக்கு டீ எல்லாம் குத்துனுக்குறோம். நான் தமாஸ்க்கு டீ எல்லாம் குத்துனுக்குறோம்பா, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குத்துனுக்குறோம். அந்த பாஸ்டர் சொன்னேன். அவர் சொன்னார், எங்க சர்ச்சுக்கு வாங்க, நான் கூட டீ கொடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், எங்க டீ குடிச்சுன்னா அதே ஆவி ஒன்று கொட்டிக்கோ. நான் என்ன ஆவினாக்கா அடி குத்து உத அந்த ஆவி ஒட்டிக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் போகணும். நான் ஐயோ அப்பா உன் ஆவியும் வேணாம், அந்த டீயும் வேணாம், வேணுமா அந்த டீன்னு வேற கேட்குறாரு. அப்புறமேட்டு சொல்றாரு, இதை சொன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போறியான்னாரு. என்ன அங்க போனா அவரு இதை இங்க பேச முடியாது. அவர் சொல்றாரு, வேணாம் வேற ஆவியாது. இந்த மூப்பாரு தேவாலயத்தில் பிரவேசித்து அதுல விற்கிறவளையும் கொள்ளுகளையும் புறம்பே துரத்தினார். அல்லேலூயா. படிங்க பாஸ்டர். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி துரத்துறார். ஏன்னா புறா வித்துங்கிறாங்க. வாங்க சார் சஸ்தாவா கொடுக்குற, வாங்க சார் புறா 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 மாடே 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 ஆடே ஆடே ஆடு எல்லாம் ஆடு வித்துங்கிறான், புறா வித்துங்கிறான் சார் அப்படின்னு. அங்க வந்து மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ், காசுக்காரங்க ஏடா சில்லறை வச்சுருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து, ஏன்னா இதை கவனிச்சுங்க, வெளிநாட்டு பணத்துலலாம் உருவம் இருக்கும். என்ன இருக்கும்? உருவம். அந்த ராயன் உருவம் இதெல்லாம் இருக்கும். அந்த உருவத்தை வந்து எதுக்கு போடக்கூடாது? தேவாலயத்தில் போடக்கூடாது. அதனால உள்நாட்டு பணம், எருசலேம்ல வந்து உருவம் இல்லாத காசு இருக்கும். அந்த காசை நீ மாத்தி போடணும், உங்க பணம் வானாணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு. அந்த காசெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் வந்து தேவாலயத்தில் நடக்குது, வெளியே நடக்கல, தேவாலயத்துள்ளே கட்டி விட்டுக்கிறாங்க. அப்போ தேவாலயத்துல கர்த்தரை தொழுது கொள்ளணும், அல்லேலூயா சொல்லணும், ஓசனா பாடணும், அமைதியா தேவனை தரிசிக்கணும். அதுக்கு வரல ஜனங்க. உள்ள வந்து பார்த்தா வியாபாரம், இந்த பக்கம் வியாபாரம், அந்த பக்கம் வியாபாரம். என்ன பிரேயர் நடக்கும் சொல்லு? பிசினஸ். நோ பிரேயர் அட் ஆல். பிரேயர்ல அதான் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும். ஏன் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய் கம்மி வச்சுதான் கூட அப்படின்னு. எங்க ஆலயத்துல சும்மா கொடுக்க முடியாதுமா. ஓ எது ஆலயத்துல இஷ்ட கஷ்டம் வாங்கினா 50 ரூபாய் இல்ல, ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ண. எங்க தேவாலயம் இதுவாமா. பின்பு அவர் தேவாலயத்தை பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் புறம்பே துரத்த தொடங்கி. இங்கிலீஷ் தான். Then he went into the temple and began to drive out those who bought and sold in it. And he went into the temple and began to cast out them that sold therein and them that bought. So விக்கிறவங்களே துரத்துனாரா. என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு. அப்போ பிரைமரி தேவனுடைய ஆலயம் எதுக்கு பாருங்க, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்குது. நீங்களோ அதை கல்லை கூரை குழியா மாற்றிட்டீங்க. இங்கிலீஷ் say to them, it is written, my house is a house of prayer. It is my house. It is not a marketplace. My house is the house of prayer. But you have made it a den of thieves. ஜெபம் நடத்த வேண்டிய இடத்துல நீங்க கல்லை குகையா மாத்துங்க, வியாபார ஸ்தலமா மாத்துங்க. அவர் என்ன பண்ணாராம்? எல்லாத்தையும் நான் புறா வைக்கிறவங்கெல்லாம் அடிச்சு துரத்தி, புறாவை அடிக்கல, அதெல்லாம் கூண்டோடு எல்லாத்தையும் துரத்திட்டு, நான் ஆடு மாடுகள்லாம் அடிச்சு ஓட்டி காசுக்காரர்கள் அப்படியே டேபிள்ல கவுத்து தந்தா பண்ணிடுறாரு. ஏசா எல்லாம் அடிச்சு துரத்தி கிளீன் பண்ணிட்டு, அதுல வந்து பைபிள் சொல்லுது அவர் கிளீன் பண்ணா நெக்ஸ்ட் நேரத்துலங்களா ஆராதனை உள்ள நடக்க ஆரம்பிச்சிச்சு.
அதுக்குள்ளேயே முடவருங்க, சப்பானிங்க, குருடர்கள்லாம் வந்தாங்க. எல்லாரையும் சுகம் பண்ணாங்க. சபையில நடக்க வேண்டியது சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, வாழ்வு. பிசினஸ் இல்ல, சபையில ஆராதனை நடக்கும். சபையில சுகம் உண்டாகும். பேய் துரத்தப்படும், நோய்கள் போகும், சமாதானம் இல்லாதது சமாதானம். So he restored the worship once again. இழந்து போன ஆராதனையை மீண்டும் கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். இதுதான் என் முதல் வேலை. இந்த வேலை சரியாச்சுனாக்கா எல்லாம் சரியாகுது என்று சொன்னார். So he restored the ஆராதனை, that is worship. ஆமென். எந்த ஆராதனை சபை இழந்து இருந்ததோ அந்த ஆராதனை மீண்டும் அவர் சபை கொண்டு வந்தார். டைம் இல்ல, இன்னும் போயிடுச்சு, 8:45 இன்னும். அதால ஃபாஸ்டா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போறாங்க. கைகளை தட்டி தேவனை